வணக்கம் மக்களே. இந்தியாவின் தலைநகரான புதுடில்லியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எத்தனை ட்ரெயின் ஓடுது, ரயில் சேவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கம்மியான குறைந்த ட்ரெயின் ஓடுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மொத்தமே தினசரி சேவைகளாக தமிழ்நாட்டிலிருந்து புதுடில்லிக்கு 6 ட்ரெயின் தாங்க ஓடுது. அது என்னென்ன ட்ரெயின் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான பாரம்பரியமான ட்ரெயின் எதுனா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் ஜிடி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கக்கூடிய கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் தூரந்தோ எக்ஸ்பிரஸ். இதுதான் 4 ட்ரெயின் தினந்தோறும் சேவைகளாக ஓடுறது தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு. இது எல்லாமே சென்னையிலேருந்து கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. அதே சமயத்தில் ஜிடி எக்ஸ்பிரஸ் எக்மோர்லேருந்து கிளம்புது. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் அப்படின்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ், அந்த ஒரு ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் இயங்குது. அது கன்னியாகுமரி டு நியூ டெல்லி இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சம்மர் கிராந்தி எக்ஸ்பிரஸ், அது டெல்லியிலேருந்து மதுரை வரைக்கும் இயங்குது. இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னா இயங்கக்கூடிய ட்ரெயின். இதில் 4 ட்ரெயின் மட்டும் தான் டெய்லி இயங்குது. இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸும் சம்மர் கிராந்தி எக்ஸ்பிரஸ்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் இந்த ஜிடி எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், இது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக ஓடிக்கிருக்கு இந்த ட்ரெயின். இது மீட்டர் கேஜிலேருந்து பிராட் கேஜ் வரைக்கும் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. நானே இந்த ட்ரெயினில் ஒரு முறை பயணம் செஞ்சுருக்கேன் டெல்லிக்கு. இந்த ட்ரெயினை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியிலேருந்து ரயில் பயணிகள் சங்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு ரயில்வே அதிகாரிகள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் கேரளாவில் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் பாலக்காட்லேயோ அல்லது திருச்சூர்லேயோ திருவனந்தபுரத்துலேயே நின்று பாருங்கள். புதுடில்லிக்கு நம்ம ஊரில் பேசஞ்சர் ட்ரெயின் ஓடுற மாதிரி புதுடில்லிக்கு வரிசையாக ட்ரெயின் போயிட்டே இருக்கும் கன்னியாகுமரியிலேருந்து. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், ட்ரெயின் செட்டு அந்த ஆப்பில் திருவனந்தபுரமோ அல்லது பாலக்காடோ நீங்கள் அடித்து பாருங்கள். எத்தனை ட்ரெயின் பகலையும் சரி நைட்டும் சரி டெல்லிக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெயின்ஸ் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம ஜிடிபிலையும் சரி, வளர்ச்சியிலையும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணல தமிழ்நாடு ஒரு 3வது இடத்துல, 4வது இடத்துல, 5வது இடத்துல இருக்குது. ஆனால் ரயில் போக்குவரத்தை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் யாருங்க அவதிப்படுறா அப்படின்னா, இதுக்காக தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்போ டெல்லியில் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் சேர்ந்து பல போட்டித் தேர்வுகள் டெல்லியில் இன்டர்வியூ இருந்தால் அவங்களுக்கு இந்த வழி என்னன்னு தெரியும். குறிப்பாக இராணுவத்தில் வேலை பார்க்குற இராணுவ வீரர்கள் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களாம் எப்போயுமே ட்ரெயினில் தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாஸ் இருக்கும். அது அந்த பாஸை வாங்கிட்டு அவங்க இதில் புக் பண்ணி வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெயின் இல்லாமல் எவ்வளோ அவதிப்படுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி மேற்படிப்புக்காக போகிறவங்க, வேலைக்காக போகிறவங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு போதிய ட்ரெயின் இல்லாமல் எவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு. பாதி பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கேரளாவில் போய் அங்கேருந்து டெல்லிக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுபோக இந்தியாவோட தலைநகரம் அப்படிங்கிறனால தமிழ்நாட்டோட மத்திய அரசு அலுவலகங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே டெல்லியில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு போகிறவங்களுக்கும் இந்த ட்ரெயின் இல்லாமல் அவ்வளோ அவசரப்படுவாங்க. இதெல்லாம் விடுங்க, நமது முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா பிறந்த ராமேஸ்வரத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ட்ரெயின் கூட டெல்லிக்கு கிடையாதுங்க. வாராந்திர எக்ஸ்பிரஸோ, வீக்லி எக்ஸ்பிரஸோ, டெய்லி எக்ஸ்பிரஸோ எதுவுமே கிடையாது. அது அவருடைய கனவாகவே இருந்துச்சு. நான் இங்கேருந்து ராஷ்டிரபதி பவனுக்கு ஒரு முறை பாம்பன் பிரிட்ஜ் 2007 ஓப்பன் பண்ணையில் அவர் சொன்னார், நான் ராமேஸ்வரத்துலேருந்து நேரடியாக டெல்லியில் இறங்குற மாதிரி ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் இறந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அவர் பிரசிடெண்ட்டாக இறங்கி கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ன வரைக்குமே அது சாத்தியப்படலை. இப்போ இன்றைக்கி இந்த புதுடெல்லி சென்னை ஜிடி எக்ஸ்பிரஸ் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மாதிரி இந்த ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது முடியாது அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்ன இல்லை, அவேர்னஸ் கிடையாது, அழுத்தம் கிடையாது, பொலிட்டிக்கல் வில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது அப்படி சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ திமுக தான் அதிகமாக 30 வருஷம் 40 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. 2012-11 வரைக்குமே மத்திய அரசில் அங்கம் வச்சாங்க. ரயில்வே துறையிலேருந்து யாரும் போகலன்னு வச்சுக்கலாம். ஆனால் நினச்சிருந்தா அவங்க விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்கட்சியாக தான் இருக்கிறோம். அதிமுக திமுக தான் மாற்றி மாற்றி எம்பிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு
போதிய ட்ரெயின் வசதி இல்லை அப்படிங்கிறத மிகுந்த வருத்தமான ஒரு செய்தி. இந்நிலையில் வந்து இந்த ஜிடி எக்ஸ்பிரஸ் வந்து எக்மோர்லேருந்து கிளம்புறத வந்து இதுவரை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது வந்து இப்போ எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே டபுளிங் ரெட்டை வழி பாதை ஆயிடுச்சு. அதனால் நிறைய ட்ரெயின்லாம் இயக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அழுத்தம் இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. எதிர்காலத்திலேயாவது இந்த மாதிரி கன்னியாகுமரியில் தென்கோடியிலேருந்து டெல்லி வரைக்கும் தினசரி சேவைகளாக இருக்கணும். உடனே சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் இருக்குது அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லாங்கஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜிகேயில் படிச்சிங்கன்னா முந்தி ஜம்முதாவி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று ஓடிக்கிச்சு. கன்னியாகுமரியிலேருந்து ஜம்முதாவி அது வாரத்தில் ஒரு நாள் ஓடிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2012 விவேகானந்தருடைய 100வது பிறந்தநாளுக்காக 150வது பிறந்தநாளுக்காக விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் விட்டாங்க. அது வந்து கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகா, அஸ்ஸாமில் உள்ள திப்ருகா வயா கேரளா தான், நம்ம ஊர் கிடையாது, கேரளா வழியாக போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயினை கூட வாரத்தில் ஒரு நாள் ஓடிக்கிற ட்ரெயினை இப்போ சமீபத்தில் தினசரி சேவைகளாக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3000-4000 கிலோமீட்டர் பயணம் செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியிலேருந்து அஸ்ஸாமில் உள்ள திப்ருகா வரைக்கும் ஒரு 4000 கிலோமீட்டர் பயணம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சது ஒரு 3 நாள் ஜேர்னி ஆகும். அப்போ எத்தனை ரேக்கு தேவைப்படும், எத்தனை ரேக் தேவைப்பட்டால் அதை டெய்லி சர்வீஸாக ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு வில் பவர் இருந்து ரேக்கு கொண்டு வந்து அந்த ட்ரெயினை வந்து டெய்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாட்டு வழியாக டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் கூட விடுறதுக்கு இவங்களுக்கு வந்து மனசு கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாதுங்க. கன்னியாகுமரியிலேருந்தோ ராமேஸ்வரத்துலேருந்தோ தமிழ்நாட்டின் மூலையிலிருந்து ஒரு ட்ரெயின் தினந்தோறும் தினசரி சேவையாக டெல்லிக்கு ட்ரெயின் கிடையவே கிடையாது. எல்லாம் நீங்கள் வந்து டெல்லிக்கு ட்ரெயின் ஏறணும்னா நீங்கள் முதல்ல தலைநகர் சென்னைக்கு போகணும், இவ்வளோதான் இருக்குது. அங்கே கேரளாவில் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி, அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, விழிப்புணர்வோடு எல்லா ட்ரெயினையும் கேட்டு போடுறாங்க. இங்கே நமது எம்பிகளுக்கு விருப்பமும் கிடையாது, மக்களுக்கு அவேர்னஸும் கிடையாது. கோரிக்கை மனுக்களை அதிகாரிகள்கிட்ட கொடுத்தா அதிகாரிகளால் இது செயல்படுத்தவே முடியாது. அதிகாரிகள் வந்து இப்போ நீங்கள் வந்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வந்து தெற்கு ரயில்வே ஜிஎம் பொது மேலாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கி என்ன செய்வார், ஃபார்வேர்டு தான் பண்ணுவார் எங்கள் டெல்லிக்கு அங்கே போனோடனே அது வந்து என்ன செய்வாங்க, அவங்களே ரிசீவ்டுன்னு சொல்லி போட்டு ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருவாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் லெவலில், அமைச்சர் லெவலில், எம்பி லெவலில் அழுத்தம் கொடுத்து அப்போ தான் இது வந்து சாத்தியமாகும். கேரளாவில் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, கேரளாவில் லாபிஸ் இருப்பாங்க. லாபிஸ் மீன்ஸு டெல்லி ரயில்வே போர்டில் பார்த்திங்கன்னா நிறைய கேரளைட் மலையாளிகள் இருப்பாங்க. இங்கேருந்து எம்பிகள்கிட்ட கடிதம் போய் இங்கே உள்ள எம்பிகள் நேரடியாக அங்கே உள்ள ஹையர் அஃபீஷியல்ஸ் டெல்லியில் உள்ள ரயில்வே போர்டு அதிகாரிகள்கிட்ட நேரடியாக பேசி இப்போ இவ்வளோ ரேக் வரப்போகுது, ஒரு 100 ரேக் வருது, 50 ரேக் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ரயில்வே போர்டுக்கு அங்கே தெரியும். உடனே இங்கே வந்து எம்பிகள் வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் இங்கே உள்ள எம்பிகளுக்கு உடனே தகவல் கொடுப்பாங்க. உடனே இந்த ட்ரெயின் ப்ரொப்போசல் வேணும், அந்த ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டில் அவங்க ட்ரெயின் வாங்கிடுவாங்க. நம்ம ஊர் எம்பிகளுக்கு ட்ரெயினை பற்றியே ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே உள்ள எம்பிக்கெல்லாம் வாழையடி வாழையாக அப்படியே அப்பா எம்பி பையன் எம்பி, அதனால் அவங்களுக்கு வந்து பொதுமக்களுடைய வலியும் அழுத்தமும் அது தெரியாது, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த செய்தியை வந்து இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு, அதனால தான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.